இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண்கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் என்னென்ன விதைக்கலாம், என்ன விதைச்சிங்கன்னா அறுவடை உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும்ன்றதும் பார்க்கலாம். மெயினாக இது வெயில் காலம். ஸோ வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன விதைகள் விதைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் உயிர் நாடி எதுன்னு கேட்டிங்கன்னா மண்கலவை தாங்க. மண்கலவை நீங்கள் என்ன தரமான மண்கலவை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் விளைச்சலும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல்ல என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஸோ பாட்டிங் மிக்ஸில் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு 5-6 செடி வைக்கிறதுக்கான பாட்டிங் மிக்ஸ் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அகலமான டப்பில் வந்துட்டு 5-6 செடி வைக்கிற மாதிரி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் நம்ம மெயினாக சேர்க்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட் தூள் தாங்க. ஸோ கொக்கோ பீட் வந்துட்டு எவ்வளோக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த வெயில் தாக்குதல்லேருந்து நம்ம செடியை பாதுகாக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொக்கோ பீட்டு ஒரு 4-5 பங்கு கொக்கோ பீட் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 பங்கு ரெட் சாயில் செம்மண் எடுத்துக்கலாம். இது கூட 1 பங்கு வர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் 1 பங்கு எடுத்துக்கலாம். இது கூடவே தொழு உரம் 1 பங்கு கவுமெனியர். அதுக்கடுத்தது மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர் உயிர் உரம் வந்துட்டு 1/2 பங்கும் வேப்பம் புண்ணாக்கு 1/2 பங்கும். அதுக்கடுத்தது வந்துட்டு எப்சம் சால்ட் வந்துட்டு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு போன் மீல் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா போன் மீல் சேர்க்கலாம். சப்போஸ் நாங்கள் போன் மீல் செடிக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னிங்கன்னா ராக் ஃபாஸ்பேட் ஒரு 1/2 பங்கு சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க மண்கலவை. இப்போ இந்த மண்கலவையை நல்லா கலரி விட்டுட்ட பிறகு நம்ம அடுத்த முக்கியமான பொருள் என்ன சேர்க்க போகிறோன்னா, ஒரு 1/2 மக்கு தண்ணியில் ஒரு 5 ml யூமிக் ஆசிட் சேர்க்க போகிறோம். ஒன்று யூமிக் ஆசிட் சேர்க்கலாம், இல்லை பஞ்சகாவியா சேர்க்கலாம், இல்லை வந்துட்டு சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா புளிக்க வச்ச மோர் சேர்க்கலாம். இது எது சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சேர்க்கறதுனால நம்ம மண் கலவை வந்துட்டு நல்ல உதிரியாக இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு மண் கலவை சீக்கிரம் மக்கும், சூடு குறையும். அதுக்காக தான் சேர்க்குறது. ஸோ இப்போ வந்துட்டு மண் கலவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கூட செடி வைக்கலாம். ஸோ மண் கலவை பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது ஒரு மண் கலவை எப்படி முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி முக்கியம்தான் க்ரோ பேக். ஸோ அந்த க்ரோ பேக்கு இல்லைன்னா தொட்டி நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செடி வைக்கணுங்க. ஸோ இப்போ நீங்கள் கீரை வகைகள் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைக்கு 15க்கு 6, 18க்கு 6, 12க்கு 6 இந்த மாதிரி அகலமான கீரை வகைகள் க்ரோ பேக்கு போடணும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகா அந்த மாதிரி செடிகள் போடுறீங்க அப்படின்னா 12க்கு 12 2 செடி வைக்கலாம், 15க்கு 15 3 நாற்று வைக்கலாம். அடுத்தது வந்துட்டு 9க்கு 9 1 நாற்று தான் வைக்க முடியும். சப்போஸ் நீங்கள் தொட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ரவுண்டு தொட்டியில் 10, 12, 14 இதில் நீங்கள் வைக்கலாம். ஸ்கொயர் தொட்டியில் 10ல் 1 செடி, 12ல் 2 செடி, 14, 16ல் 3 செடி கூட நீங்கள் வைக்கலாம். ரெக்டாங்குலர் பாட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரெக்டாங்குலர் பாட்டு மெயினாக கீரை வகைகளுக்கு யூஸ் பண்ணலாம், கொத்தமல்லிக்கு யூஸ் பண்ணலாம், முள்ளங்கிக்கு யூஸ் பண்ணலாம், கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி போடுறீங்கன்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பழ வகைகளுக்கான க்ரோ பேக் எதுன்னு கேட்டிங்கன்னா 18க்கு 18, 24க்கு 24 க்ரோ பேக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. தொட்டின்னு பார்த்திங்கன்னா
16 இன்ச்சு 18 இன்ச்சு வந்து தொட்டி இருக்கணும். க்ரோ பேக் எடுத்திங்கனாலும் சரி, இல்லை தொட்டி எடுத்திங்கனாலும் சரி, எது எடுத்தாலும் அடியில் ட்ரைனேஜ் ஹோல் கிளியராக இருக்கணுங்க. ட்ரைனேஜ் ஹோல் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் தண்ணியெல்லாம் எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வெளியே வந்து செடியும் வந்துட்டு அழுகாமல் இருக்கும். இல்லைன்னா தண்ணி ஊற்ற ஊற்ற செடி வந்து வேரழுகல் பிரச்சனை வந்துடும். சரி, இந்த வாட்டி நம்ம என்னென்ன ஏப்ரல் மாதம் விதைகள் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து விதைகள் தாங்க. விதைகள் நம்ம எது செலக்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து எப்போவுமே நாட்டு விதைகள் தாங்க நான் ப்ரெஃபர் பண்ணுவேன். அதுதான் வந்துட்டு நம்ம பாரம்பரியமும் கூட நல்ல வந்து ஒரு க்ரோத் கொடுக்கறது நாட்டு விதைகள் தான். ஹைப்ரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதம் நல்லா வரும், அதுக்கப்புறம் அது அப்படியே டவுன்ஃபால் ஆகிடும். திருப்பி நீங்கள் புதுசாக விதைகள் போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நாட்டு விதைகளை பொறுத்த வரைக்கும் அதை நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் சூப்பராக செடி வளர்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தாங்க. எல்லா வகையான கத்திரிக்காயும் நம்மளுக்கு இந்த டைமில் கொடுக்கலாங்க. ஸோ என்னென்ன கத்திரிக்காய் வகைகள் இருக்குன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கத்திரிக்காய் வகையில் பார்த்தீங்கன்னா வரி கத்திரி இருக்குது, மணப்பாறை கத்திரி இருக்குது, முள்ளு கத்திரி இருக்குது, வெள்ளை கத்திரி, பச்சை கத்திரி, நீட்டு பச்சை கத்திரி, அடுத்தது வந்துட்டு ஊதா கத்திரி. இந்த மாதிரி கத்திரி வகையிலேயே நிறைய இருக்குங்க. ஸோ எதில் எடுத்தாலும் சரி கொஞ்சமாக விதைகள் எடுத்து அதை வந்துட்டு ஒரு சின்ன தொட்டியில் மண்கலவை ரொப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ விதை வேணுமோ அவ்வளோ விதை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மண் தொட்டியில் ரொப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விதைகளை ஒன்றுக்கும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே கொக்கோபீட் போட்டு மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 நாளில் ஜெர்மினேட் ஆகிடுங்க. ஸோ 3 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு முளைப்பு திறன் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு 25 நாள்லேருந்து 30 நாளுக்கு நீங்கள் வேறு தொட்டியில் பெரிய தொட்டியில் மாற வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஜெர்மினேட் ஆகி வந்துடும். 25 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு செடி ஒரு தொட்டியில் வச்சு நீங்கள் வந்து பராமரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 30லேருந்து 45 நாளுக்குள்ளே காய் வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் கத்திரிக்காய் நாற்றுகளை நீங்கள் ரெடி பண்ணி போடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை வகைகள்ங்க. சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை கொஞ்சம் கூட ஏமாத்தாத ஒரு விஷயம் எதுன்னா இந்த கீரை வகைகள் தாங்க. எல்லா வகையான கீரை வகைகளும் போட்டிங்கன்னா ஒரு 20 நாள்லேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே சூப்பரான ஈல்டிங் எடுக்கலாம். 25 to 30 டேஸில் ஃபஸ்ட் ஈல்டிங், 30 to 35 டேஸில் செகண்ட் ஈல்டிங். 2 ஈல்டிங்குமே அற்புதமாக எடுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான கீரை வகைகள் தான். எல்லா விதமான கீரை வகைகளும் கொடுக்கலாம். அரைக்கீரை, சிறுக்கீரை, பருப்புக்கீரை, பாலக்கீரை, தண்டுக்கீரை, எல்லா வகையான கீரை வகைகளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்கான க்ரோ பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா 15 காரு, 18 காரு, அதுக்கு அடுத்தது 12 காரு. வெயில் கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் வெயில் வந்து நீங்கள் டைரெக்டாக கீரையில் விடலாங்க. ஒன்றுமே எஃபெக்ட் ஆகாது, நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், பூச்சி தாக்குதல் எதுவுமே வராது. ஸோ வெயில் மட்டும்தாங்க வேணும். அதுக்கு அடுத்தது தண்ணின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி காலையில் ஒரு வாட்டியும் ஈவினிங் ஒரு வாட்டியும் கண்டிப்பாக கொடுத்து விடுங்க. இந்த வெயில் காலத்தில் தண்ணி வந்து குறைபாடாக இருக்கக்கூடாது செடிங்களுக்கு. அடுத்ததாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதை எதுன்னு கேட்டிங்கன்னா தக்காளி தாங்க. தக்காளி ஒரு சூப்பரான க்ரோயிங் கொடுத்து நிறைய ஈல்டிங் வைக்கக்கூடிய ஒரு செடிங்க. ஆனால் அதை கொஞ்சம் பராமரிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா தக்காளியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. சிகப்பு தக்காளி, அப்புறம் வந்துட்டு நாட்டு தக்காளி, அடுத்தது வந்துட்டு செர்ரி தக்காளி, இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. இதையும் அதே மாதிரி தான் நம்ம நாற்று எடுத்து எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் விதைகள் எடுத்துக்கங்க. ஒரு சின்ன தொட்டியில் மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு அதில் விதைகளை போட்டுட்டு மேலே போட்டு மூடி வச்சுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுருங்க. 25 நாளுக்குள்ள 3 நாளில் உங்களுக்கு வந்து முளைப்பு திறன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து நீங்கள் செடி எடுத்து வேறு தொட்டியில் நடவு செஞ்சிடலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு 45 நாளில் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ஈல்டிங் கிடச்சிரும். இந்த மாதிரி தான் காயாக இருக்கும். அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா நல்லா பழுத்து வந்துடுங்க. ஸோ இதுக்கெல்லாம் தேவை மெயினானது வெயில் தாங்க. வெயில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ காய்கறிகள் சூப்பரான ஈல்டிங் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாங்க. பச்சை மிளகாவும் இதே நாற்று வகை தாங்க. நாற்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடி வச்சிங்க அப்படின்னா ஒரு நாற்றுக்கும் ஒரு செடியாகி அது உங்களுக்கு
நிறைய பச்சை மிளகா கொடுக்குங்க. ஸோ பச்சை மிளகாலன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மிளகா இருக்குது, நீட்டு மிளகா, குண்டு மிளகா இருக்குது, அதுக்கு அடுத்தது காந்தாரி மிளகா இருக்குது, நெய் மிளகா இருக்குது, அப்புறம் வந்து நல்ல ஒரு காரம் தரக்கூடிய பெப்பர் மிளகா இருக்குது, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொடை மிளகா இருக்குது. ஸோ இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. விதைன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு விதை போட்டாலே போதும். இது எல்லாமே ஒரு விதை, சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு காய்ச்சல் தரும். இப்போ அந்த பேக்கெட்டில் நீங்கள் பார்த்தது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி, அது வந்து ஒரு 6 மாதம்தான் தாங்கும். இது எல்லாத்துக்குமே மெயினானது வெயில் தாங்க. இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் நாங்கள் செடியை வந்துட்டு வெயிலில் எப்படி வைக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வெயிலில் இருக்கிற சத்து வந்து நம்ம செடிங்களுக்கு போகும். அதனால் வெயிலில் இருக்கட்டும். ஆனால் தண்ணி வந்துட்டு நீங்கள் தாராளமாக தண்ணி வந்து காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி கொடுத்து விடுங்க. இந்த வெயிலில் அதுவும் ஒரு மெயின். அடுத்தது பார்த்திங்கன்னா மூடாக்கு போட்டு விடலாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு வெயில் கடுமையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மூடாக்கு வந்துட்டு ஒன்று கரும்பு சக்கை, நம்ம கடையில் கேட்டால் கொடுப்பாங்க கரும்பு சக்கை, அப்படி இல்லைன்னா தேங்காய் நார் நம்ம பிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் நாரை அப்படியே செடி ஃபுல்லாக அடுக்கிட்டு வச்சாலும் அதுவும் ஒரு சூப்பரான மூடாக்காக யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மூடாக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மண் வந்து காயாது, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு வெயிலும் அவ்வளோ தாக்காது, சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் இதே மாதிரி தாங்க. ஆனால் நாற்று எதுவும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக மண்ணில் வந்துட்டு விதைகளை நடவு செய்யலாம். அப்படி நடவு செய்யும்போது 3 நாளில் முளைப்பு திறன் ஆகிடும். 3 நாள்லேருந்து 35வது நாள் 40வது நாளில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈல்டிங் கிடச்சிரும். வெண்டைக்கால வெரைட்டிஸ் கேட்டிங்கன்னா நீல வெண்டை, பச்சை வெண்டை, அடுத்தது வந்துட்டு வெள்ளை வெண்டை, யானை தண்டை வெண்டை, குட்டை வெண்டைன்ட்டு நிறைய வகைகள் இருக்குங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி சிகப்பு வெண்டை, இதுவும் நம்ம நாட்டு வெரைட்டி தான். ஆனால் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பச்சை வெண்டை, நீட்டு வெண்டை தாங்க. கடையில் நம்மளுக்கு கிடைக்கிறதும் இந்த பச்சை வெண்டை, நீட்டு வெண்டை தான். நம்ம வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் போடுற ஆர்கானிக் ஃபர்டிலைசரை வச்சு ஒரு சூப்பரான ஈல்டிங் எடுக்கலாங்க. அதில் நிறைய வெண்டைகள் நம்மளும் எடுக்க முடியும். ஒன்றுத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தாங்க. பீர்க்கங்காய் வந்து நீர்க்காய் இல்லைங்களா? ஸோ அதை வந்து இந்த வெயில் காலத்தில் போட்டு விட்டிங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்குங்க. இதை வந்துட்டு கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ணணுங்க. விதை நேர்த்தின்றது ஒன்றும் இல்லை, ஒரு 2லேருந்து 3 விதையை எடுத்து கொஞ்சம் தண்ணி, அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியா எதுலையாவது ஒன்றுத்தில் போட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக எடுத்து நடவு செய்யலாம். அதுதாங்க விதை நேர்த்தி. இது செய்கிறதுனால செடியும் வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், ஈஸியாக சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வேரழுகல் பிரச்சனைலாம் வராது, அதுலேருந்து நம்ம காப்பாற்றிடலாம் நம்ம செடியை. அதுக்காக தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தவரை தாங்க. கொத்தவரையும் வெண்டைக்காய் மாதிரி ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டு தான். நீங்கள் டைரெக்டாக மண்ணில் நடவு செய்யலாம். தொட்டியில் நடவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே உங்களுக்கு கொத்தாக காய் வைக்க ஆரம்பிக்கும். இதுக்கும் தண்ணி ரொம்ப முக்கியங்க. எந்த செடி எடுத்தாலும் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக முக்கியம். அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரங்கள்ங்க. உரங்கள்னு கேட்டிங்கன்னா உரங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போ தான் செடி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் உரங்கள் ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து 15 நாளைக்கு ஒரு முறை மீன் அமிலம், பஞ்சகாவியா, சீவீட் எக்ஸ்ட்ராக்டு இதெல்லாம் வந்து 15 நாள் கேப்பில் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். சாலிட் ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்க, மண்புழு உரம், தொழு உரம், ஆட்டு தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கழுவுற தண்ணி, முட்டை ஓடு தண்ணி இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். ஆனால் இந்த வெயில் காலத்தில் டோட்டலாக நீங்கள் வந்துட்டு சாலிட் ஃபர்டிலைசரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் லிக்விட் ஃபர்டிலைசரே கொடுத்து விடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் செடி தாங்க. அவரைக்காவும் கொடி அவரையை தவிர மற்ற எல்லா அவரையும் இந்த வெயில் காலத்தில் வரோங்க. கொடி அவரை வந்து ஆடி மாதம் ஆரம்பிக்குது பாருங்கள், அந்த டைமில் தான் கொடி அவரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொடி அவரையில் சீசன் அந்த டைம் தான். ஆனால் இப்போ வந்து செடி அவரை, அடுத்தது மூக்குத்தி அவரை, தம்பட்டை அவரை, சிறகு அவரை இதெல்லாம் நீங்கள் போட்டு விடலாம். இதெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஈல்டிங் வந்து ஒரு 40 நாள் அப்படி கிடைக்கும்.
அடுத்தது பாவக்காய். நிறைய பேருக்கு இது பிடிக்காது, ஆனால் சூப்பராக வளரக்கூடிய ஒரு செடி எதுன்னா அது பாவக்காய் தாங்க. இதில் வந்து மிதி பாவக்காய், அடுத்தது வெள்ளை பாவக்காய், அப்புறம் நம்ம நாட்டு வெரைட்டியான சின்ன பாவக்காய், இது எல்லாமே கூட நாட்டு வெரைட்டி தான். மிதி பாவக்காவும் குட்டியாக இருக்கும் ரகத்தில். அடுத்தது வெள்ளை பாவக்காய் வெள்ளை கலராக இருக்கும், கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இது கூட நாட்டு வெரைட்டி தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி பீர்க்கங்காய்க்கு வந்துட்டு விதையை வந்து நேர்த்தி பண்ணுறதுக்காக விதையை ஊற வச்சு நம்ம வந்து மண்கலவையில் சேர்த்தோமோ அதே மாதிரி தாங்க இந்த விதையும் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மண்கலவையில் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதுனால அந்த விதை வந்து ஹார்டாக இருக்கிறது சாஃப்டாகி சீக்கிரமாக முளைப்பு திறன் வந்துடும். அதுக்காக தான் நம்ம விதை நேர்த்தி பண்ணுறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா காராமணிங்க. காராமணி இருக்கிறதுலையே ரொம்ப 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 ஈஸியான ஒரு பிளான்ட்டுங்க. வச்ச ஒரு 3வது நாளில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முளைப்பு வரும். அதுக்கப்புறம் நல்ல செடியை வந்து வளர்க்கும் போது ஒரு கொடி மாதிரி நட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது கொடி சுற்றி அதுலேருந்து உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிக்கும். காய்கள் வந்துட்டு கண்டிப்பாக 35 நாள்லேருந்து 40 நாளில் ஸ்டார்டிங் வைக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்த ஸ்டேஜ்னு உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் நல்லா பராமரித்து வச்சிங்கனாலே ஒரு வருஷத்துக்கு நல்ல ஈல்டிங் நீங்கள் எடுக்கலாங்க. காராமணியை பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லேயும் விளைக்கக்கூடிய ஒரு செடி எதுன்னா அதுவும் காராமணி தான். அடுத்தது முள்ளங்கி. முள்ளங்கியில் பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் எதுவும் வராதுங்க, ஆனால் கொஞ்சம் லேட்டாக எடுக்கும். விதையை வந்துட்டு நீங்கள் ஊனிட்டு அதுக்கப்புறம் விதைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதாவது ஒரு 5 நாள்லேருந்து 6 நாள். அது எப்படி கணக்குன்னா, இப்போ நீங்கள் க்ரோ பேக் வந்து ரேடிஷ்க்கு அதாவது முள்ளங்கிக்கு 15க்கு 6, 18க்கு 6, 12க்கு 6 அகலமான நம்ம கீரை பேக்கு தான் எடுக்கணும். அப்படி எடுத்துகிட்டு மண்ணை வந்து லைட்டாக உங்கள் கை உள்ளங்கையில் வந்துட்டு லைட்டாக ஒரு குழி வச்சு அதில் நீங்கள் விதைகள் வச்சிங்கன்னா உங்களுக்கு முளைப்பு திறன் சீக்கிரம் வந்துடும். அப்படி இல்லாமல் குழியை நீங்கள் கொஞ்சம் ஆழம் பண்ணி நீங்கள் வந்து விதை போட்டிங்க அப்படின்னா அந்த குழி ஆழம் பண்ணதுனால உங்களுக்கு முளைப்பு வர்றது ரொம்ப லேட்டாகும். சில விதைகள் முளைச்சி வந்துடும், சில விதைகள் முளைப்பு வராது. அதனால் மேலோட்ட வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக கொக்கோபீட் போட்டு விடித்தாலே போதும். ஒரு 60 நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டிங் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தாங்க. நிறைய பேருக்கு சவாலான விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி தான். பெரிய பெரிய காய்கறி செடியிலேருந்து பெரிய பெரிய பழச்செடியிலேருந்து எல்லாத்தையும் வளர்த்து ஈல்டிங் எடுக்கிறவங்க கூட காய்கறியில் ரொம்ப முடியவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கொத்தமல்லியில் தாங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, கொத்தமல்லி எடுத்து ஒரு கல் வச்சு 2ஆக லைட்டாக நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு விட்டிங்கன்னா சும்மா கொச்சன்னு ஒரு 15 நாள் 20 நாளில் உங்களுக்கு கீரை கிடச்சிரும். கொத்தமல்லி கீரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இது. டெக்னிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அட்டகாசமாக கொத்தமல்லி 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் விளைச்சல் இவ்வளோ தாங்க. கண்டிப்பாக இந்த விதைகளில் எதையாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி புது கார்டனராக இருந்தால் கூட சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதைகளை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கிடைக்கிற சந்தோஷம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.